அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ராபிட்டு, ராபிட்டு, இப்ப எப்படியா இருக்கு? ஏயா, உன் வேறத்தை இப்படிதான் காட்டுறதா? யாரோ என்னமோ சொன்னதுக்காக கண்ணு முடிட்டு கணத்துல வேண்டுறதா? உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ எப்படி பதறி போயிட்டேன்னு தெரியுமா? என் நெஞ்சு எப்படி படப்பட நடிக்குது பாரு பாரு. கேக்குதா? எப்ப கிணத்துல விழுந்தாலும் இப்படி கையெடுத்து வச்சுக்குவியா? உன்னையே நான் இங்க வச்சிருக்கேன், அப்புறம் என்னையா? ஐயர் சொன்னதெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது. நல்ல ஐயரு, ரொம்ப நல்ல மாமி. யோ, ஐயரை சொல்லான மாமிய சொல்லாத. இந்த இடத்துக்கு என்ன தவிர வேற யாரும் வரக்கூடாது. இது ஜெனரல் வார்டுமா? யாரு வேணாலும் உள்ள வரலாம். ஐயோ, நான் உங்களை சொல்லுங்க டாக்டர். இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? இஸ் ஆல் ரைட். இப்பவே நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். என்னது தெரியல? பேப்பர் பேடு. என்ன பண்ணீங்க? மெடிக்கல் ரிப்போர்ட் செக்அப் பண்ணி கையெழுத்து போட போறேன். கையெழுத்துனா? இது கிளாஸ் ரூம் இல்ல, நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு. இல்லாமா இவர்கிட்ட கையெழுத்து வாங்கி ஓபில கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்க. கையெழுத்துனா என்ன? கையெழுத்துன்னா அவங்கவுங்க பேர் அவங்கவுங்க எழுதுறதுதா கையெழுத்து. இப்ப நான் என்ன எழுதுறேன்னு சொல்லு. WR சக்திவேல். இது கையெழுத்து தானே? ஆமா. அவங்க அவங்க பேரை தானே கையெழுத்து எழுதுவாங்க? ஆமா. அப்படின்னா இதுதான் என்னோட பேரு, சக்திவேல். ராபிட், என்ன உளற? என் பேர் ராபிட் இல்ல. அது நான் செல்லமா கூப்பிடுறது. உன் பேரு துரைன்னு எனக்கு தெரியும். என் பேர் துரை இல்ல, என் பேர் சக்திவேல். கொஞ்ச நாளே உனக்கு என்னமோ ஆச்சியா? எனக்கு இப்பதான் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நான் செவுத்தெல்லாம் உடைச்சிட்டு மேல இருந்து குதிச்சேன். அங்க மரம் செடி கொடியெல்லாம் இருந்துச்சு. மலை மேல ஒரு வீடு இருந்துச்சு. அங்க ஒரு ஆள் இருந்தாரு. அவருக்கு இது ஊசி போடுவாங்க, அப்ப குடுப்பாங்க குடிக்கிறதுக்கு ஒண்ணு. அப்புறம் நான் கையெழுத்து போடுவேன். அதான் என் பேர் சக்திவேல், என் பேர் சக்திவேல். இங்க பாரு தம்பி, எங்கிட்ட ஆள் பலம் இருக்கு, உங்ககிட்ட பண பலம் இருக்குது. ஒரு 92 MLA விலை கொடுத்து வாங்கி புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அந்த கடையில விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இல்ல, உங்ககிட்ட இருக்குது. என்ன நம்பி நீ பணம் போட்டேன்னு வை. அவரு முதல் மந்திரி ஆயிடுவாரு, நீங்க நிதி மந்திரி ஆயிடுவீங்க. அப்புறம் உங்க 2 பேருடைய PA நான் தான். அடக்கழுது அப்புறமா யாரோ ஏதோ ஆயிட்டு போறோம்னு வை. என்ன நம்பி பணம் போடுறியா? இந்தா கமல் கட்டு சாப்பிடு. இத பாரு அறிவரசு, பதவிக்கா உன்னால 100 MLA கையெழுத்து வாங்க முடியும். ஆனா சொத்துக்கா என்னால ஒருத்தங்கிட்ட கையெழுத்து வாங்க முடியலையே. யாரோ மருமகன் கிட்டயா? ஆமாங்க, அந்த ஊமைய அடிக்கிற கூத்து இருக்குதே. யோ கணக்கு சரி முடிக்கிறேன். ஊமையனா? ஆமாயா, என் மருமகனுக்கு சின்ன வயசுல இருந்தே பேச்சு வராது. பெரிய இடத்துல பிறந்துட்டான் பாரு, அதான் அவனை லண்டன்ல இருக்கிற ஊமா பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சேன். பரவாயில்ல, நல்லாவே காது குத்துறாரு நம்ம முதலாளி. என் மருமகன் லண்டன்ல இருந்து வந்துட்டான். அவனுக்கு பர்த்டே பார்ட்டின்னு ஒண்ணு பெருசா வைக்க போறேன். அந்த பார்ட்டில நீயும் கலந்துகிட்டு அவங்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தினா சொத்து எனக்கு கிடைக்கும், நீ நினைச்சதும் நடக்கும். கண்டிப்பா வரேன். இது வரைக்கும் இந்த அறிவரசு ஆசைப்பட்ட எல்லாமே நடந்திருக்குது. இதுவும் நடந்துருச்சுன்னா அவன் கண்ணுக்குட்டிய காமிச்சு பாலை கறப்பான், நான் விஸ்கு குட்டிய காமிச்சு உங்ககிட்ட விஷயத்தை கறக்க வேண்டியிருக்குது. சாச்சுக்க. என்னடா இது 4 வாரமா சோறு தண்ணி எல்லாம் வச்சிருந்தாருங்க, நீ திடீர்னு ஃபாரின் சரக்கா கொடுக்குறானுங்க. கப்புன்னு அடிச்சிட வேண்டியதான். 4 ரவுண்ட் நிறுத்திக்க, 5வது ரவுண்ட் அடிச்சுனா பாடிடுவேன். அப்புறம் பாடதான். என்ன பண்ணலாம்? அடிக்கலாம்னு ஆசையாம இருக்குது. அதுக்கு ஒரு செம ஐடியா வச்சிருக்கமா கண்ணு.
ஒரு ரவுண்டு தாராளமா ஏத்தலாம்ப்பா. என்னது வாந்தியா? கீழே துப்பாத. காஸ்ட்லி விஸ்கி இதுல துப்பு. வடிகட்டி மறுபடியும் அடிச்சிடலாம். துப்பு. துப்ப மாட்டேன். சரியா ஒரு சங்கீத வாந்தியா? பாத்ரூம் குள்ள போய் ஒரு ஆலாபனையே வச்சுக்க. போ போய் தொலை. போ. என்ன இவனுக்கு வேற மாதிரியா வருது? பையனுக்கு மப்பு எக்கச்சக்கமா ஏறிடுச்சு. நீங்க அவன் முன்னால நீட்ட வேண்டியதுதான் பத்திரத்தை. உடனே கையெழுத்து போட்டுருவான். யோ, எங்க அவன் காணா? வாந்தி எடுக்க பாத்ரூம் குள்ள போனா. ஒருவேளை அங்கேயே படுத்து தூங்கி இருப்பானோ? சார், சும்மா சொல்லக்கூடாது. அசத்திட்டீங்க போங்க. ஆனா உங்க மருமகன் மட்டும் ஒரு பாட்டு பாடியிருந்தா பிரமாதமா இருந்திருக்கும். யோ, பாட்டு எதுக்கு? அவன் பேசினா போதாதான். அந்த சந்தோஷத்திலேயே நான் உயிரை விட்டுறையா. வாடகட்டவனுக்கு வந்துட்டானுங்க. மூக்களை பஞ்ச வைக்க போறானுங்க. சாகிறத விட மயக்கம் போடுறது பெட்டர். போட்டுடா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாப்பிள்ளை ஆடி பாடி ரொம்ப களைச்சு போயிட்டாரு. அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க, நம்ம எல்லாரும் டைனிங் ஹாலுக்கு போய் சாப்பிடுவோம். கமா, வாங்க வாங்க வாங்க. தம்பி, உன்னால எனக்கு பணம் கொடுக்க முடியல நான் சொல்லிடு. அதுக்காக இந்த சேரி காக்கா வலிப்பு கேச கொண்டாந்து இவன் என் மருமகன் சொல்லாத. அறிவரசு, என் மருமக லண்டன்ல படிக்கல. ஆனா அவனை 25 வருஷமா பேசி பழக தெரியாம ஊமையை நான் ஏன் காட்டு பங்களாவை தான் வளர்த்தேன். அங்கிருந்து ஒரு நாள் தப்பிச்சிட்டான். அவனை பிடிக்க போன என் ஆட்கள் நீலாங்கர்ல கரகாடி இருந்த இவனை தவறுதலா பிடிச்சிட்டு வந்தானுங்க போல இருக்கு. நீலாங்கரை ஏரியாவா? அது ஓ ஏரியா தானே? ஆமாங்க, கீழே விழுந்து கிடக்கிறான் வலிப்புக்கார துறை. என்னோட ஏரியால தான் இருக்கான். அப்ப என் மருமகன் அந்த ஊமையன் தான் என் போலீஸ் ஸ்டேஷன் உண்டு இல்லன்னு ஆகிட்டு போயிட்டானே. அது மட்டும் இல்ல, நம்ம ஆட்டுக்கொட்டையில போய் நாசம் பண்ணிட்டு தமிழரசியை காப்பாத்தி கொண்டு போயிட்டான். இங்க பார், ஓ மருமகன் ஏன் எதிரி வீட்டுல இருக்கான்? என்னோட எதிரி ஓ வீட்டுல இருக்கான். இப்பவே ஓ ஆளுகளையும் ஏ ஆளுகளையும் அனுப்பி அந்த ஊமையனையும் அந்த வெள்ளையம்மா குடும்பத்தையும் கூண்டோட நம்ம எக்ஸ்போர்ட் பங்களா கொண்டு வரச்சோம். புறப்படுங்களா? ஆஸ்பத்திரியில இருக்கவனுக்கு கொண்டு போய் டிபன் கொடுத்துட்டு வராம என்ன தூங்குறானே? டேய் மணி, நீ கவனிக்கிற பெரியமா, நான் துக்கத்தில் இருக்கிறேன். எங்கடா அவன்? எங்கடா அவன்? டேய், இந்த சவுண்ட் கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. யாரா நீங்க? திடீர்னு வந்து எங்கடா அவன்னா என்னடா அர்த்தம்? யாரு? ஏய், எங்க முதலாளியோட மருமப்புல சக்தி வேலைங்க. டேய், இங்க சக்தி வேலை இல்ல, சுத்தி வேலை இல்லடா. என்னது? நீங்க எம்எல்ஏ ஆளுங்கள்ல தெரியுதுல்ல? சக்தி வேலை எங்க? யாரோட அது சத்திவேலு? ஆட, நீங்க என்ன பெரியமா இந்த கோயிலுக்கு முன்னால குத்தி வச்சிருக்கல சக்தி வேலை? அதான் போய் புடிக்கிட்டு போங்கடா. அது அங்க என்ன இருக்கு? ஏய், இத்தனை நாள் இங்க இருக்கானே அவன் பிள்ளை இல்ல, எங்க முதலாளியோட மருமக சக்தி வேலு. தெரியுமா? இப்பதான் புரியுது. நம்ம துரைதான் நல்லா பேசுவானே, இங்க இருந்து ஊமையனாச்சே. அப்ப அவன் தான் சக்தி வேல் போட்டிருக்கு. என்னடா சொல்ற? இத்தனை நாள் இங்க இருந்தது வேற ஒருத்தனா? அப்ப என் புள்ள துரை. உன் புள்ள எங்க பாதுகாப்புல தான் இருக்கிறான். மரியாதையா சொல்றேன், சக்தி வேலை என்கிட்ட ஒப்படைச்சிடு. இல்ல நானும் அப்ப இருந்து பாக்குறேன், சும்மா விட்டான்டா விட்டுட்டு இருக்கிறேன். தாய்க்கு செயல எடுத்த என்னடா பண்ணுவேன்? அப்படியே சேனல் வழியா விட்டுருங்க. உள்ள போய் தர்றான். சக்தி வேலுங்கிற பேர்ல இங்க யாரும் இல்லப்பா. துரைதான்ப்பா என் புள்ள. அவனை ஒண்ணு பண்ணிடாதீங்கப்பா. அவன் உள்ள எங்கேயுமே காணவில்லை என்றால் அங்க அடையாளங்களோட பேப்பர்ல போய் விளம்பரம் கொடு. இங்கேண்டா வந்து ஏறுறீங்க? இந்த கேள்வி இவனுக்கு வேலை ஏத்துறான். தோரங்கிற சக்தி வேலுங்கிற ராபிட்டு கரெக்டா சொல்லி இந்த இடம் தானா? ஏற்கனவே நான் ரொம்ப குழம்பி போயிருக்கையா. ஏன்
இங்க வந்தேன்னு கேக்குறீங்களா? உங்களை கூட்டிக்கிட்டு போகத்தான். பேசணுமா? எனக்கு பேசுறதுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியுமா? இவங்கதான் தமிழரசி. அப்புறம் இன்னொன்னு கூட சொல்லி கொடுத்தாங்க. என் வாய் மேல இவங்க வாயை வச்சு சும்மா இருயா. இவரு இவரு நான் இங்க சின்ன குழந்தையா இருந்தேன், என்ன பெருசாக்குனாரு, சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு, சண்டை போட்டுக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நீங்க அன்னைக்கு என் மேல தண்ணி எல்லாம் ஊத்தி நாக்குல ஊசி குத்துனீங்களே, அப்போ ஒருத்தரை கும்பிட்டீங்களே, அவர் யாரு? கடவுள். என்னோட கடவுள் இது. இந்த இடத்தையெல்லாம் பார்க்கும்போது உங்க ரெண்டு பேரையும் யாரோ எதுக்காகவோ திட்டம் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரு? உங்களுக்கு ஊசி போட்டு படுக்க வச்சுட்டு எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதோ கொடுப்பாங்களே, அவங்களா? அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.